கல்வி நிறுவனர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் முப்புடாதி வழங்க கேட்கலாம். முப்புடாதி, வணக்கம். இந்த புகாரில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. அடைக்கலப்பட்டணத்தில் நெல்லை தென்காசி 4 வழிச்சாலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனம் நடத்தி வருபவர் ராஜசேகர். இவர் தனது குடும்பத்துடன் கல்வி வளாகத்தின் உள்ளேயே வீடு கட்டி வசித்து வருகிறார். இந்நிலையில் ராஜசேகர் தனது குடும்பத்தினருடன் சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டிற்குள் இறங்கி கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. இன்று காலையில் வீட்டில் வந்து பார்த்த பொழுது வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டும் பீரோ உடைக்கப்பட்டும் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ராஜசேகர் உடனடியாக ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வந்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது அவரது வீட்டில் 20 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 100 சவரன் வகையில் நகை கொள்ளை போனதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தென்காசி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அரவிந்தும் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இச்சம்பவம் அடைக்கலப்பட்டணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முப்புடாதி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.